ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, பெண்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்க 10 விதமான சுயதொழில்கள். 10 மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு நிறையவே சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டிலிருந்தே நீங்களும் சம்பாதிக்கலாம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட தையல் மிஷின் இருக்கா? நீங்கள் கவலையை விடுங்க. சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணோம்னா தான் படிப்படியாக முன்னேற முடியும். ஃபஸ்ட்டு கிழிஞ்ச துணி ஏதாவது இருந்துச்சுன்னா தச்சு பழகுங்க. அப்புறம் கொஞ்சம் தைக்க தெரிஞ்சிச்சுன்னா லுங்கி மூட்டி தாங்க, சேலைக்கு ஓரம் அடித்து கொடுங்க. அப்புறம் கிளாஸ் போக முடிஞ்சிச்சுன்னா ப்ளவுஸு, சுடிதாரு, அப்புறம் டிசைன் ப்ளவுஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைலரிங் தொழில் கை கொடுக்குங்க. வீட்டில் இருக்க பெண்கள் கவலைப்படாதீங்க. டைலரிங் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் நல்லா நான் தான் பெஸ்ட்டாக தைப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மிஷின் இருந்தால் கூட ஒரு 1 ஹவர் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி யாருக்காவது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லித்தரது மூலியமாகவும் உங்களுக்கு வருமானம் ஈட்டலாங்க. நான் செகண்டாக செலக்ட் பண்ணுறது டியூஷன். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கீங்க, அட்லீஸ்ட் 12th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கீங்கனாலும் கவலைப்படாதீங்க. டியூஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் டேலண்ட்டாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் செப்பரேட்டாக கூட தனியாக மேக்ஸ்னால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை கிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கெலாம் சொல்லிக் கொடுக்குறேன்னா 1 to 5th எல்கேஜி யூகேஜி கிட்ஸு. இப்போ எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறவங்க எல்கேஜி யூகேஜி 1 to 5th இவங்களுக்கெலாம் சொல்லித்தர முடியாமல் இருக்காங்க. நீங்கள் டியூஷன் நாங்கள் இங்கே எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. அதுவும் ஒரு சுயதொழில் தான். நீங்கள் வீட்டில் நான் சும்மா இருக்கனேன்னு கவலைப்படாமல் எடுங்க பாருங்கள். அதில் ஒரு 1000 or 2000 or 3000 வந்தால் அதுவும் உங்களுக்கு செலவுக்காகும். இது ஒரு சுயதொழில் தான். நீங்கள் வீட்டில் இருக்கிறமேன்னு கவலைப்பட தேவையில்லை. டியூஷனையும் நீங்கள் ஒரு ஜாபாக செலக்ட் பண்ணிக்கலாம். மாவாட்டி விற்கலாங்க. இது மாவாட்டுற பிஸ்னஸ் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இட்லி மாவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுருங்க. நீங்கள் மாவாட்டி அதை பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இல்லை நான் குழம்பு கூட நல்லா வைப்பேன், ஒரு இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேனாலும் அது உங்களோட விஷ். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை மெயின் ரோட்டில் ஏதாவது ஒரு பிளேஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப லக்கு. அங்கே கூட இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இட்லி குருமா உங்களுக்கு செய்ய தெரியும்னா சூப்பராக இன்னும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடும். இல்லைங்க நான் மாவாட்டுற அளவுக்கு என்னால் முடியாது, நான் குழம்பு மட்டும் நல்லா செய்வேனாலும் குழம்பு மட்டும் இங்கே கிடைக்கும்னு நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி எழுதி ஒட்டிடலாம். நிறைய பேர் இப்போ வேலைக்கு போயிட்டு மாவு இருக்குது வீட்டில், குழம்பு மட்டும் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. இட்லி ஒரு அடசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் குழம்பு இல்லைன்னா இட்லி குருமா, சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி உங்களுக்கு எதில் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கூட சேல்ஸ் பண்ணலாம். இந்த இட்லி மாவு பிஸ்னஸ்ஸு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெண்களுக்கு. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு சத்து மாவு அரைக்க தெரியும் அப்படின்னா எத்தனை பொருள், 28 பொருள் 25 பொருள் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள். சீகக்காய் வாங்கி வெயிலில் காய வச்சு சீகக்காய் தூள் மேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஹேர் ஆயில் மேக் பண்ண தெரியும்னா நீங்கள் 100% எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஹேர் ஆயில் மேக் பண்ணிவிட்டு ஒரு 10 rupees ஆர் 15 rupees ஒரு பாட்டில் வாங்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மசாலா தூள்லாம் நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். வடகம் வீட்லேயே தயாரித்து அதை கூட விற்கலாம். அந்த குடல் பாக்கெட்லாம் பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஊறுகாய் விற்கலாம். ஊறுகாய் எனக்கு நான் எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் வத்தல் இதெல்லாம் நான் பக்காவாக செய்வேன்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வீட்டிலையே ஒரு சிறுதொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நலுங்கு மாவு பொடி, இப்போ 1 வயது குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடியை நீங்கள் ஃபேஸ்க்கு போட்டு குளிங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்த்தபுளாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட்லி பொடி உங்களுக்கு செய்ய தெரியும்னா இட்லி பொடி, வத்தல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய நமக்கு தொழில்கள் நிறைய இருக்குது. நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த இதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சு சேல்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் உமனாக மாறலாம். இன்னும் சொல்லப்போனால் கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, திணை லட்டு, ராகி லட்டு, அதிரசம், முறுக்கு, பக்கோடா, இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம நல்லா தரமாக செஞ்சு பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறது சாரீ பிஸ்னஸ். நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர்
ட்வைஸ் நீங்கள் வெளியே போய் நெய்யற பிளேஸ்க்கே ஒரு நல்ல டிசைனான குவாலிட்டியாக இருக்க மாதிரி சாயம் போகாத மாதிரி நல்லா ஒரு இவங்கக்கிட்ட எடுத்தோம்னா 100 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தரமானதாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், சாயம் போகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளேஸில் நீங்கள் saree வாங்கிட்டு வந்து இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த saree பிஸ்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட தெரியும்னா கவலையை விடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் யாராவது சுடிதார் போட்டிருந்தாங்க, இல்லை ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்குது, சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குன்னு, அக்கா கொடுங்க நான் எம்ப்ராய்டரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர் செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கே லுக்காக இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸோ பேர்ட்ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, பட் பார்க்க அழகாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், மறுபடியும் எம்ப்ராய்டரி போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட எம்ப்ராய்டரி போட சொல்லி அவங்களே கேட்பாங்க. எம்ப்ராய்டரி போட தெரிஞ்சால் அதுவும் ஒரு சிறு தொழில் தான், போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆரி போட தெரிஞ்சிச்சுன்னா அதை விட இன்னும் பெஸ்ட்டு. கொஞ்சம் சிரமமான வேலையாக இருந்தாலும் ஆரியும் போட கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை விட மற்றவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன், ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம கிளாஸ் போய் கற்றுக்கோங்க. இல்லை எங்களுக்கு கிளாஸ் போகலாம் வசதி இல்லை, ஆனால் ஹேர் கட் பண்ண தெரியும், த்ரெட்டிங் பண்ண தெரியும் எனக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிப்படியாக நீங்கள் முன்னேறினீங்கன்னா ப்ரைடல் மேக்கப் பண்ணுற அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக போய் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மெஹந்தி போட தெரியும்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கல்யாண வீட்டில் எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோன் போடணும் அப்படின்னு லைக் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நியர்பை பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கை கொடுக்கும். உங்களுக்கு சமைக்க தெரியும்னா தாராளமாக தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு நீங்கள் பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, யாராவது செஞ்சு கொடுத்தா நாங்கள் அமௌண்ட் கூட கொடுப்போம், எங்களால் செய்ய முடியல, பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, பெங்களூர், மும்பைன்னு அவங்கவுங்க தனியாக அங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கே வயசானவங்க எங்களால் செஞ்சு சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் டெய்லியும். இதுவும் ஒரு ஜாப் தான். இல்லை நாங்கள் ஹாஸ்டல் மாதிரி வெளியே தனியாக தங்கி படிக்கிறோம், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க, நிறைய பேர் வெளியே ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே சமைச்சு சேல்ஸ் பண்ணலாம். சமையல் தொழில் அப்படிங்கிறது என்றைக்கும் கைவிடாது. நீங்கள் கண்டிப்பாக சமையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சூப் நல்லா வைக்க தெரியும் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு, கொத்தமல்லி சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, காளான் சூப்பு இதெல்லாம் நீங்கள் எல்லாம் மேக் பண்ணி இந்த கிரவுண்ட்லலாம் போய் நீங்கள் அங்கே கூட மார்னிங் வாக்கிங் வருவாங்க, அந்த பிளேஸில் கூட சேல்ஸ் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி உங்களுக்குலாம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே இங்கே சூப் செய்து விற்கப்படும் அப்படின்னு போர்டு போட்டுருங்க. இப்போ நிறைய பேர் இயற்கை பழைய மாதிரி முறைக்கு தான் பாரம்பரிய முறைக்கு தான் மாற ட்ரை பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சூப் பிஸ்னஸ் கை கொடுக்கும். நீங்கள் சூப் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளால் முடியாததுன்னு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம முயற்சி செஞ்சோம்னா எதையும் சாதிக்க முடியும். இன்னும் சிறு தொழில்கள், சுயதொழில்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது. நமக்கு எதில் டேலண்ட் இருக்குது, நம்மளால் எது செய்ய முடியும், எந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம ஹை லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்குள்ளே இருக்க அந்த டேலண்ட்டை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். நான் எனக்கு தெரிந்த ஒரு சில பிஸ்னஸ் தொழில்கள்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் இன்னும் வேறு ஏதாவது தெரியும்னா கூட நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட, தன்னம்பிக்கையோட அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்லேயே இருக்கோன்னு கவலைப்படாதீங்க. வீட்டில் இருந்தும் நம்மளாலேயும், பெண்களாகிய நம்மளாலேயும் வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியும், சாதிக்கவும் முடியும். அதனால் நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்கலாம். நன்றி.